திராட்சையின் வகைகள் 1 2ங்க. இதில் பன்னீர் திராட்சை, பச்சை திராட்சை, சிகப்பு திராட்சை என பல வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் சுவை சிறிய அளவில் மாறுபடும். இதில் மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா, ஆப்பிள் மாதுளை போல் காஸ்ட்லி பழம் இல்லை. திராட்சை கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கும். ஒவ்வொரு பழ வகைக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உண்டு என்பது நம் திராட்சையிலும் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது. குறிப்பாக ஊட்டச்சத்து மிகுதியாக இருக்கிறது. இதன் பலன்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் இனி கட்டாயம் இதை தவறவிடவே மாட்டீர்கள். சிட்ரஸ் குடும்ப வகையை சேர்ந்த பழங்கள் புளிப்பு சுவை கொண்டது. உதாரணமாக எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளி போன்ற பழங்கள் இந்த குடும்ப வகையை சேர்ந்தது. திராட்சையும் கூட சிட்ரஸ் வகை பழங்களில் ஒன்றுதான். ஆனால் இதில் சிறிய மாற்றம் என்னன்னா, சிட்ரஸ் பழங்களைப் போல மிகுதியான புளிப்பு சுவை கொண்டிருக்காம சரி பாதிக்கு மேலே திராட்சை பழத்தில் இனிப்பு சுவை நிரம்பியிருக்கும். இருக்கிற எல்லா பழங்களை விடவும் திராட்சை பழத்தில் தான் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று ஆயுர்வேத மருத்துவம் தெரிவிக்கிறது. கோடையில் ஏராளமான பழங்களை காணலாம். இந்த பருவ காலத்தில் தர்பூசணி, முலாம்பழம், திராட்சை, லிச்சி போன்ற பல பழங்களை சுவைக்கலாம். மதிய நேரத்தில் உணவிற்கு பிறகு மாலை நேரத்திலும் பசி எடுத்தால் ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிகளுக்கு பதிலாக பழங்களை சாப்பிட முயற்சி செய்யலாம். இது உங்கள் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். இதனுடன் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் பெறலாம். திராட்சை பழத்தின் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திராட்சை பழத்தில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டுன்னு நமக்கு தெரியும். திராட்சையில் நீர்ச்சத்து கொஞ்சம் உண்டு. இதை தவிர விட்டமின் பி, ஜிங்கு, காப்பர், இரும்பு சத்து போன்றவை இருக்குது. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த இந்த சத்துக்கள் உதவியாகிட்டு இருக்குது. வெப்பமண்டல பகுதியில் வாழ நமக்கு சிறுநீரகக்கல் உருவாக சான்ஸ் இருக்குது. அதனால் திராட்சை பழங்களை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகக்கல் உருவாவது தடுக்கலாம். உடல் எடை குறித்து கவலைப்படுபவர்கள் இந்த பழத்தை சாப்பிடலாம். ஏன்னா இதில் கலோரிகள் மிக குறைவாக உண்டு, ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். வெயில் காலங்களில் எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் நம் தாகம் தணியாது. அத்தகைய சூழலில் இனிப்பும் நீர்ச்சத்தும் கொண்ட திராட்சை பழங்களை எடுத்துக்கொண்டால் நம் தாகம் கட்டுக்குள் வரும். வெயில் கொடுமையில் நம் சருமம் பாதிக்கப்படுவது குறித்து கவலை உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தா அதில் உள்ள விட்டமின் சி சத்து நம் சருமத்திற்கு பாதுகாப்பு தரும். பசியை கட்டுக்குள் கொண்டு வருவதில் திராட்சை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதிலுள்ள நார்ச்சத்துக்கள் நீண்ட நேரத்துக்கு பசியை தாங்கும் சக்தியை கொடுக்கிறது. ஆகவே உடல் எடையை குறைக்க விரும்பினால் திராட்சை பழம் சாப்பிடலாம். இன்றைய வாழ்வியல் மாற்றங்களில் நிறைய பேர் புற்றுநோய் பாதிப்பை சந்திக்கிறாங்க. திராட்சை பழத்தில் உள்ள லிமோனா என்ற சத்து புற்றுநோய் தடுக்கும் ஆற்றலை கொண்டது. இதை கட்டாயம் நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளலாம். திராட்சையில் கொலஸ்ட்ரால் முற்றிலும் இல்லை. இது உடலில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அளவை அதிகரிக்க உதவுகிறது. திராட்சை இரத்த நாளங்களை தளர்த்தும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் திராட்சை உதவுகிறது. திராட்சையில் உள்ள சேர்மங்கள் லிப்பிட்களை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது. இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. திராட்சை போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் தசைகள் மற்றும் எலும்புகளில் கனிம அடர்த்தியை பாதுகாக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.